அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்க நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும்ல 4வது பாடமான நகைகளின் வகைகள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற அந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். தென் நிறைய எக்ஸாம்பிள்ஸும் சால்வ் பண்ணியிருப்போம். வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த எலக்ட்ரோ பிளேட்டிங்கு போலி நகைலாம் இருக்குல்ல, போலி நகை முலாம் பூசப்பட்ட நகை அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அதாவது அந்த கோல்டோட கலர் இருக்கு இல்லையா, அந்த கலரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அது ரொம்ப டார்க்காக இருக்கும், பார்க்கறதுக்கு பளபளப்பாக இருக்கும், பளபளப்பாக இருக்காது தங்கம். ஓகேங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நல்லா உராசிட்டு உரக்கல்ல அதுக்கப்புறம் ஒரு சொட்டு நைட்ரிக் அமிலத்தையோ இல்லை டச் அமிலத்தையோ விட்டோம்னா கோல்டாக இருந்தால் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. கவரிங் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மேலே ஏதாவது ஒரு பசை மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது பச்சை நிறமாக மாறிடும். இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் கோல்டா இல்லை முலாம் பூசப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் 2 விஷயம் பிரச்சனை இருக்குது. இந்த ஹாலோ ஜுவல்ஸ், டியூப் ஜுவல்ஸ்னால் நல்லா இந்த பைப் மாடல் மாதிரி இருக்கு இல்லையா, கோல்டு நகை இருக்கும், அதுக்கு முன்னாடி உள்ளே மோல்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இந்த குழாய் நகைகள்லாம் நிறைய இந்த போலி நகைகள் வருது. ஸோ அதனால் இந்த குழாய் நகைகளை வாங்குறப்ப கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வாங்குங்க. ஓகே, இப்போ நகைகளோட வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காஸ்டிங் மாடல், ஃபில்க்ரி மாடல், கசை மாடல்னு சொல்லுவாங்க. அதை அரக்கு வச்சது, அது திறந்து வச்சு அரக்கு வச்சா எப்படி இருக்கும், மூடிய அரக்கு வச்சா எப்படி இருக்கும், பிஏஎஸ் நகையாக இருந்தால் எப்படி இருக்கும், இது எல்லாத்த பற்றியும் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கு இந்த டேபிள் பார்த்தா போதும். இந்த டேபிளில் இருக்கிறது தான் இந்த பேராகிராஃபாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ நீங்கள் ஒரு 916 நகை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் கண்டிப்பாக பிஏஎஸ் ஹால்மார்க் இருக்கணும். அந்த மாதிரி ஹால்மார்க் இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ எப்பயுமே மாறாது. நம்ம விற்க போகிறோம்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 5% கழிவு மட்டும்தான் ஏற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கேஸ்டிங் மாடல் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். நல்ல அது டிசைன் இருக்கிறது கெட்டித்தன்மையாக இருக்கணும்னா 18 கேரட்டில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல டிசைனும் இருக்கும், கெட்டியாகவும் இருக்கும். ஆனால் தங்கத்தோட தரம் தான் கம்மியாகும். ஓகேங்களா, அது பொது கழிவு விற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 5% தான். இதே கூடுதல் கழிவு என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் 5% எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கல் வச்சுருந்தா அந்த கல்லுக்கு ஏற்ற மாதிரி கழிச்சிருவாங்க வேல்யூவை. இதுக்கப்புறம் ஃபில்க்ரி நகை தான் இந்த கசை நகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ்டிங் நகைக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னா, கோல்டு செயின், பேங்கிள், பிரேஸ்லெட்டு, இதெல்லாம் இதோட காஸ்டிங் மாடலோட எக்ஸாம்பிள். இதில் கொஞ்சம் டிசைன் வரும் காஸ்டிங் மாடல். கசை மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதுலேயும் நிறைய வேலைப்பாடு இருக்கும். நிறைய பொடி குட்டியாக பொடி பற்ற வச்சு பொடி நிறைய இருந்தால் தான் நல்ல டிசைனாக இருக்குங்க நகை. பொடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக இந்த ரோப் செயின், அதுக்கப்புறம் தாம்பு செயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செயின் சிம்பிளாக இருக்கும் நகை. ஓகே, நிறைய டிசைன் இருக்குன்னா அதில் நிறைய சால்ட்ரிங் வச்சு பற்ற வச்சுருப்பாங்க. கோல்டு கம்மியாக இருக்கும், பற்ற வச்சு அந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஃபில்க்ரி அதாவது இது நான் அந்த பற்ற வச்சதில் அதிகமாக இருக்குன்றது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் 916 பிஏஎஸ் கம்பேர் பண்ணுறப்போ இதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மி. ஓகே, அதனால தான் எல்லோரும் நிறைய பிளெயின் மாடல் ஜுவல்ஸ் எடுப்பாங்க. ஓகே, ஃபில்க்ரி நகையில் பொது கழிவு 5% இருக்கும், கூடுதல் கழிவு ஒரு 10% இருக்கும். இதே திறந்த வகை கல் நகை இருக்கு இல்லையா, அரக்கு அதில் கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்தப்படும். ஓகேவா, அதில் பொது கழிவு 5%, கூடுதல் கழிவு 10%. கல்லுக்கு என்ன வேல்யூ அந்த கல்லோட அமௌண்ட் எடுத்துருவாங்க. மூடிய வகை கல் நகை எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பொது கழிவு 5%, கூடுதல் கழிவு 15%. கல்லோட மொத்த எடை, கல் எவ்வளோ வெயிட் இருக்கோ அது. அதுக்கப்புறம் இந்த அரக்கு எப்படி கழிப்பாங்கன்னா, கல் எடையில் 3ஆக வகுத்து அப்படியே கழிப்பாங்க. ஓகே, ஏன் இந்த அரக்கு வச்ச நகை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரக்கு நகையை ஒரு 3 சவரன் கொடுத்து வாங்குறீங்கன்னா அது விற்கிறப்போ 1.5 சவரனுக்கான வேல்யூ தான் கொடுப்பாங்க. அதனால தான் இந்த மோஸ்ட்டாக அரக்கு வச்சது கல் வச்சது யாரும் வாங்க மாட்டாங்க, விஷயம் தெரிஞ்சவங்க. ஓகே, அப்படியே நெக்ஸ்ட்டு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட தரத்தை அதிகரித்தது. இப்போ பார்த்திங்கன்னா, என்னோட ஒரு செயின் இருக்குது, அது நான் 21 கேட்டியில் வச்சுருக்கேன். எனக்கு அந்த 21 கேட்டி செயின் வேணால், எனக்கு 23 கேட்டியில் மாற்றணும், இல்லை 22 கேட்டியில் மாற்றணும், ஒரு கேட்டி அதிகப்படுத்தணும்னா அதுக்கு இந்த நகையை உருக்கிட்டு தங்கத்தை சேர்த்து நமக்கு செயினாக பண்ணி தருவாங்க. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறாங்க. அதிகரித்தல்னா, தரத்தை அதிகரித்தல் என்பது நம் நகையின் தரமானது 80% விட குறைவாக இருக்கும்போது அந்த வகைகள் நகையை உருக்கி அதனுடன் சுத்த தங்கம் சேர்த்து செய்வதாகும்.
நம்மளுக்கு பழைய நகையை உருக்கி சுத்த தங்கத்தை சேர்த்துக்குவாங்க. அப்போ தான் வந்து அதோட தரத்தை உயர்த்த முடியும். சரி, சுத்த தங்கத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னங்க ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதி கேட்டி மைனஸ் ஆரம்ப கேட்டி டிவைடட் பை 24 மைனஸ் இறுதி கேட்டி இன்ட்டு ஆரம்ப எடை. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து இறுதி கேட்டியில் தான் ஆரம்பிக்கும், முடிகிறது வந்து இறுதி கேட்டியில் தான் முடியும். ஓகே, இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதிகரிக்கணும்னா மேலே இறுதி கீழே இறுதி ஆரம்பம் 24 அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு வளையலின் எடை 35 கிராம். ஓகே, அதுதான் வெயிட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த வளையலின் சதவீதம் 18 கேட்டி, அதை 20 கேட்டியாக மாற்றணும். இந்த ஆரம்ப எடைன்ட்டு இது எடுத்துக்கணும் 35 கிராம். ஆரம்ப கேட்டி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 18 கேட்டி. நமக்கு இறுதியாக வர வேண்டிய கேட்டி 20 கேட்டியாக மாற்றிக்கணும். ஓகே, இப்போது என்ன ஃபார்முலா, மேலே இறுதி கேட்டி கீழே 20 கேட்டி, நடுவில் தான் இந்த ஆரம்பம் 24 வரும். அப்படின்னு பார்த்திங்கன்னா இறுதி கேட்டி 20 மைனஸ் ஆரம்ப கேட்டி 18 டிவைடட் பை 24 மைனஸ் இறுதி கேட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 இன்ட்டு 35 போட்டிங்கன்னா நமக்கு சுத்த தங்கத்தோட எடை கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போது நமக்கு மொத்த எடையாக எவ்வளோ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த எடை எவ்வளோகும், ஆரம்ப எடை வந்து பார்த்திங்கன்னா 35 கிராம்னு போட்டிருக்கோம். 35 கிராம் ப்ளஸ் சுத்த தங்கத்தோட எடை வந்து பார்த்திங்கன்னா 17.5 கிராம். இப்போ வந்து மொத்த எடை எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 52 கிராம் கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து 20 கேட்டியாக மாறினா நமக்கு வேல்யூ எவ்வளோ கிடைக்கும். 35 கிராம்லேருந்து ஒரு 17.50 கிராம் சேர்ந்துச்சுன்னா 52,500 கிராம் கிடைக்கும். ஓகே, செகண்ட் சம் பார்க்கலாமா? வருங்க. 38 கிராம் ஆபரண தங்கம் இருக்குது. அதோட இப்போ இருக்கிற கேட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 கேட்டியில் இருக்குது. அதை வந்து 20 கேட்டியாக மாற்றணும் அப்படின்ட்டு ஒரு கஸ்டமர் விருப்பப்படுறாரு. அப்படின்னா என்ன ஃபார்முலா, ஆரம்ப எடை எவ்வளோ, ஆரம்ப கேட்டி எவ்வளோ, இறுதி கேட்டி எவ்வளோ, இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், இறுதி கேட்டி எவ்வளோ 20 மைனஸ் என்ன எழுதணும், ஆரம்ப கேட்டி எவ்வளோ 16, அப்படியே கீழே வந்தால் 24 மைனஸ் திரும்பி வந்து 20 கேட்டி. ஓகே, 20 இன்ட்டு ஆரம்ப எடை எவ்வளோ 38 கிராம், அதுதான் போட்டுப்பாங்க. 20 மைனஸ் 16, 24 மைனஸ் 20 இன்ட்டு 38 கிராம். ஸோ 4 கேன்சல் ஆகிடும். 38 சுத்த தங்கத்தோட எவ்வளோ, இங்கே வந்து மொத்த தங்க எடை கேட்கல, சுத்த தங்கத்தோட எடை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க 38 கிராம். இவ்வளோ நாள் கேட்டியில் கேட்டிருக்காங்களா, இத்தனை கேட்டிலேருந்து இத்தனை கேட்டி மாற்றுங்கன்ட்டு. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சதவீதத்தில் கேட்பாங்க. ஒரு தங்க சங்கிலியின் எடை 78 கிராம், இதன் சதவீதம் 80%, இதனை 88%ஆக மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப எடை அப்படின்னு பார்த்திங்கன்னா 78 கிராம், ஆரம்ப சதவீதம் 80, இறுதி சதவீதம் 88. இது சுத்த தங்கத்துக்கு எப்படி மாற்றணும், இறுதி சதவீதம் ஓகே மைனஸ் ஆரம்ப சதவீதம் டிவைடட் பை 100 வரும். இங்கே தங்கத்தோட அதிகபட்ச வேல்யூ 24 கேரட், பர்சன்டேஜோட அதிகபட்ச வேல்யூ 100. ஓகேவா, 100 மைனஸ் இன்ட்டு இறுதி சதவீதம் எவ்வளோ 88 இன்ட்டு ஆரம்ப எடை, அதே ஃபார்முலா தான். 88 மைனஸ் 80, 100 மைனஸ் 88ன்னு போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுத்த தங்கத்தோட எடை 52 கிராம் வரும். மொத்த தங்கத்தோட எடை 72 + 52 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்துடும். ஓகேங்களா, 134 வரும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே கொடுக்குறோம். தங்கத்தின் தரத்தை குறைக்கிறாங்க, ஒரு தங்கத்தோட தரத்தை குறிக்கிறாங்க. நான் வந்து சேம் இதே தான், ஒரு 22 கேரட் வந்து செயின் வச்சுருக்கேன், எனக்கு 18 கேரட்டில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிற கலவைகளான வெள்ளி, செம்பு, துத்தநாகம் போன்ற அந்த மெட்டல்ஸை வந்து ஆட் பண்ணாங்கன்னா என்னோடய செயின் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும், ஆனால் கோல்டோட தரம் வந்து கம்மியாயிடும். ஓகே, இதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. கலவையோட எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதில் இறுதி கேட்டின்னு முடியும். இதில் ஆரம்ப கேட்டி மைனஸ் இறுதி கேட்டி டிவைடட் பை இறுதி கேட்டி இன்ட்டு ஆரம்ப எடை. ஃபார்முலா தாங்க விஷயம். அதிகரித்தல் அப்படின்னாலே அதிகரித்தல்னா முதல்ல ஆரம்பிக்காது, அதிகரித்தல்னா இறுதி கேட்டின்னு தான் ஆரம்பிக்கும். இதே குறைத்தல்னா தான் ஆரம்ப கேட்டி மைனஸ் இறுதி கேட்டி டிவைடட் பை இறுதி கேட்டி இன்ட்டு ஆரம்ப எடை. ரெண்டு சைட்லையும் காமன் என்னென்னா இந்த ஆரம்ப எடை இந்த சைடு தான் வரும், அவ்வளோதான். ஒரு தங்க தாம்பாள தட்டின் எடை 11.25 சவரன், அதன் சதவீதம் 21 கேட்டி, இதனை 19 கேட்டியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த 25 சவரன்னா முதல்ல கிராமாக மாற்றணும். 11.25 இன்ட்டு 8 கிராம் எவ்வளோ 900 கிராம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கேட்டி 21 கேட்டி, இறுதி கேட்டி அவங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 19 கேட்டி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இது அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஆரம்ப கேட்டியோட வேல்யூ 21, இறுதி கேட்டி 19 இருந்தால் போதும், டிவைடட் பை 19 இன்ட்டு இந்த டோட்டல் எடை 90 கிராம். இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கலவை எடையாக இந்த 9.47 கிராம் ஆட் பண்ணோம். செம்பு, வெள்ளி, துத்தநாகம் இதில் எது ஆட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மொத்த எடை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 90 ப்ளஸ் இந்த 9.4 கிராம் ஆட் பண்ணிங்கன்னா 99 கிராம் அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சமம் பார்த்துக்கலாம். ஒரு தங்க வளையலின் எடை 44 கிராம், அதன் சதவீதம் கேட்டி சதவீதம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 22 கேட்டி. இதை வந்து 18 கேட்டியாக மாற்றணும். இப்போ என்ன ஃபார்முலா? ஆரம்ப கேட்டி மைனஸ் இறுதி கேட்டி டிவைடட் பை இறுதி கேட்டி இன்ட்டு ஆரம்ப எடை. ஓகே, ஆரம்ப கேட்டி எவ்வளோங்க? 44, ஆரம்ப எடை வந்து 44 கிராம். ஓகே, ஆரம்ப கேட்டி எவ்வளோ? 22 மைனஸ் இறுதி கேட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 18. கீழேயும் அதே இறுதி கேட்டி தான் வரும். உங்களுக்கு வேல்யூ வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா 9.77 கிராம். இது வந்து கலவை தங்கத்தோட எடை. இதே மொத்த எடை எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த 9.77 கிராம் ப்ளஸ் அந்த ஆரம்ப எடையான 44 கிராம் கூட்டினிங்கன்னா 53.778. நம்ம ஒரு ஷேர் என்ன அப்படின்ட்டுலாம் படித்தோம் இல்லையா? அது வந்து இந்த மாதிரி சம்மில் தான் கேட்பாங்க. ஒரு ஷேரின் மதிப்பை 21 கேட்டியாக மாற்றுக அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஷேருன்றது வந்து பார்த்திங்கன்னா பியோர் கோல்டு தான். பியோர் கோல்டு தான் இந்த பேர்லாம் ஷேரு, டோலா, பவுனு, அவுன்ஸு அது மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஷேருன்றது வந்து 24 கேட்டி தான். அந்த 24 கேட்டி 21 கேட்டியாக மாறும். ஷேரோட வேல்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஷேர்ன்றது 280 கிராம். ஓகே, ஆரம்ப எடை எவ்வளோங்க? 280 கிராம். ஆரம்ப கேட்டி 24 கேட்டி, இறுதி கேட்டி எவ்வளோ? 21. ஆரம்ப கேட்டி 24 மைனஸ் 21 டிவைடட் பை 21 இன்ட்டு 250 80ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 40 கிராம் வரும். இது கலவை எடையோட வேல்யூ. மொத்த எடை வேணும்னா 280 ப்ளஸ் 40 கிராம். ஓகே, 320 கிராம் வரும். இதுதான் இப்படி தான் சால்வ் பண்ணோம். இப்போ வந்து புக்கில் வந்து வேறு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உயர்ந்த கேரட் தங்கத்தை குறைந்த கேரட் தங்கமாக மாற்றுறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து குறைந்த கேரட் தங்கத்தை உயர்ந்த கேரட் தங்கமாக மாற்றுறதுக்கும் பார்த்துட்டோம். ஓகேவா? இதில் வந்து எஃப்கே, பிகே அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருப்பாங்க. இதில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம்? குறைந்த கேரட்னா இறுதி கேரட் மைனஸ் ஆரம்ப கேரட் டிவைடட் பை 24 மைனஸ் இறுதி கேரட் இன்ட்டு எடை, அதாவது ஆரம்ப எடை அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் தங்கத்தோட விலை வந்து இந்த மாதிரி இருக்குது. அதை யூஸ் பண்ணி அன்றைக்கி அந்த விலை எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை வந்து பார்த்திங்கன்னா 5900 ரூபாய் எனில் 91.6% எவ்வளோ விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 22 கேரட்டோட விலை எவ்வளோ? 24 கேரட் தான் வந்து 5900 ரூபாய். அப்போ 22 கேரட்டோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 5900 இன்ட்டு இந்த 22 கேரட்ன்றது வந்து 916 தான். ஓகே, 916 டிவைட் பை 100ன்னு போட்டிங்கன்னா நமக்கு 22 கேரட்க்கு ஆன விலையோட தொகை கிடச்சிரும். அதுதான் இந்த கொஷின். அதுக்கப்புறம் ஆபரண தங்கத்தை சுத்த தங்கமாக மாற்றுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து கீழே ஃபுல்லாக நம்ம சம்ஸே இருக்குது, நம்ம அப்படியே பார்ப்போம். ஓகே வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான கல் வச்சு டிசைன் பண்ணுறாங்க. ஒன்று நவரத்ன கற்கள் இருக்கும், அப்படி இல்லைனா அமெரிக்கா டைமண்ட்ஸ், அப்படி இல்லைனா ஜெர்கான் டைமண்ட்ஸ், இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சு டிசைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நவரத்ன கற்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 9 கற்கள் இருக்கும். அது என்னென்ன? மரகதம், வைரம், முத்து, புஷ்பராகம், மாணிக்கம், பவளம், வைடூரியம், நீலம், கோமேதகம். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இது நான் ஏதாவது இன்னும் ஒரு புது கல்லை கொடுத்துட்டேன், இந்த கல் வந்து இதில் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, மாட்டிக்கும், தெரிஞ்சுக்கணும். வட்ட வடிவனான கல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதை எப்படி அதுக்கான வேல்யூ மெஷர் பண்ணுவாங்க, வெயிட் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா அதோட விட்டத்தை வச்சு. இதே வந்து ஓவல் வடிவிலான கல்னா லென்த்து ப்ளஸ் பிரெத்து டிவைடட் பை 2, நீளத்தையும் அகலத்தையும் வச்சு கணக்கிடுவாங்க. சதுர வடிவிலான கல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டயக்னல்ஸ், அதோட மூளை விட்டத்தை வச்சு கணக்கிடுவாங்க. முத்து, பவளம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது வந்து கல் போல் 1.5 மடங்கு. இப்போ கல்லுக்கு வந்து 1 ரூபான்னா இந்த முத்து பவளத்துக்குலாம் 1 ரூபா 50 பைசா அந்த மாதிரி கணக்கிடுவாங்க. கருப்பு மணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 2 கிராமுக்கு 2 மில்லிமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா
அது வந்து 20 கிராமுக்கான எடை எடுப்பாங்க. இதே 2 மில்லிமீட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்லோட அளவுக்கு என்ன வேல்யூவோ அதே தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நகை வாங்க போகிறோம். அதுக்கு ஒரு நகை மதிப்பீட்டாளரை நீங்கள் என்னென்ன ஆலோசனை தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சொந்த பயன்பாட்டுக்கு வாங்குறோமா முதலீடுக்காக வாங்குறோமான்ட்டு முதல்ல செக் பண்ணிக்கணும். முதலீடுக்காக வாங்குறோன்னா பிளெயின் ஜுவல்லரியாக வாங்கணும். ஓகே, சேமிப்புக்காகவோ லாபத்துக்காக வாங்குறோன்னா பிளெயின் ஜுவல்லரியாக வாங்கணும். அப்படி செய்குலி சேதாரம் கூட வரக்கூடாது, ஃப்யூச்சரில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா தங்க காசாக வாங்கிக்கணும். அந்த ஹால்மார்க் சீல் இருக்கிறதா பார்த்து வாங்கணும். அப்புறம் 24 கேட்டியான்ட்டு பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி நகையெல்லாம் வாங்கினா பிற்காலத்தில் விற்றா நல்ல லாபம் இருக்கும். இதே சாதாரண நகையாக வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்றும் கல்பத்த நகைகளை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெல்வெட் துணியால் ஒட்டப்பட்ட அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் பத்திரமா வைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அதோட பளபளப்பு தன்மை போதாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழுக்கு செய்யுது கோல்டில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பூச்சக்காய் அப்படின்ற ஒரு காயை அது தண்ணியில் போட்டு கழுவி தொடச்சி வச்சா அந்த அழுக்கு போயிடும் அப்படின்றாங்க. வெள்ளி நகையை எப்படி நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்குன்ட்டு சந்தையில் ஒரு சில திரவமான சில்வர் டிப்பு அதுக்கப்புறம் சில்வோ அப்படின்ற மாதிரி அந்த திரவங்கள்லாம் வைக்கிது. அதை வாங்கி தொடச்சா க்ளீன் ஆகிடும். இதே பெரிய பெரிய பாத்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியில் புளி போட்டு ஊற வச்சுட்டு அந்த வெள்ளி கிணத்துல அதில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்தால் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னர் அதுக்கு கொஞ்சம் விபூதி போட்டு தொடச்சி எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சுத்த தங்கத்தின் எடையை கண்டறிதல் அப்படின்ட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு வளையலோட எடை வந்து 40 கிராம் இருக்குங்க. அந்த வளையலோட சதவீதம் 90% அப்படின்றாங்க. அதன் சுத்த எடை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. 90% இருக்குது, அதோட சுத்த எடை எவ்வளோ, சுத்தமான தங்கம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். இது எப்படின்னா சுத்த தங்கத்தின் எடை இஸ் ஈக்குவல் டு நகையின் கலவை எடை இன்ட்டு ஆபரண தங்கம் டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நகை அந்த கலவை எடை வந்து பார்த்திங்கன்னா 40 கிராம். ஓகே, இன்ட்டு ஆபரண தங்கம் எத்தனை சதவீதம் இருக்குது 90 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு சுத்த தங்கம் வந்து 36 கிராம். மீதி 4 கிராம் தான் வந்து இதர பொருட்களான செம்பு வெள்ளியம் அதெல்லாம். இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு சம் பார்த்துக்கலாம். ஒரு தங்க விளக்கின் எடை 750 கிராம் எனில் அதன் சதவீதம் 85 எனில் விளக்கின் சுத்த எடை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கலவை தங்கத்தோட எடை எவ்வளோ 750 கிராம். ஓகே, இன்ட்டு ஆபரண தங்கம் எவ்வளோங்க எத்தனை சதவீதம் 85 டிவைடட் பை 100. இதுதான் சுத்த தங்கத்தோட எடை 637 கிராம் 500 மில்லி. மீதி இருக்கிற ஒரு 80 மில்லிகிராம் வந்து 80 கிராம் வந்து இதுதான் எது இதர உலோகங்கள் தான். இன்னும் ஒரே ஒரு கொஷின், ஒரு ஆபரண தங்கத்தின் எடை 31.25 கிராம். ஓகே, அதன் சதவீதம் 12 கேடி எனில் அந்த ஆபரண தங்கத்தின் சுத்த எடை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. கலவை தங்கத்தின் எடை எவ்வளோ 35 கிராம்னா 31.25 சவரன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை ஃபஸ்ட்டு கிராமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். மொத்த எடையை வந்து 250 கிராம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கேடி இருக்கு இல்லையா, கேடியை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன்டேஜாக மாற்றணும். கேடியை பர்சன்டேஜாக மாற்றணும்னா என்ன பண்ணோம் 12 × 4.166 மென்ஷன் பண்ணால் 50 கிராம்ஸ். ஓகே, 250 × 50 ஆபரண தங்கத்தின் எடை 50 டிவைட் பை 100. ஓகே, எவ்வளோ 125 கிராம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சுத்த தங்கத்தோட எடை. இப்படி தான் கால்குலேட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது கிளாஸ் ரெக்குவயர்மெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள், பார்க்கலாம். நம்ம இது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கியில் நிறைய கிளாஸஸ்லாம் போட்டுட்ருக்கோம் கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமாக. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.